எல்லாருக்கும் வணக்கம். ஐடி செக்டார் தொடர்ந்து கீழ வந்துகிட்டே இருக்கு. நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்ப ஐடி செக்டார் பங்குகள் வாங்கலாம். இது பாட்டம் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் கேள்விப்படுறேன். ஆனா, அது இன்னும் உண்மையா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன் ஐடி செக்டார் இந்த அளவுக்கு கீழ விழுந்தது? நான் என்ன ஐடி செக்டார் பங்கு வாங்குறேன் அப்படிங்கிறத சொல்லப் போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடந்த 26 ஆண்டுகளுக்கும் மேலாக ஐடி செக்டாரோட பூம் மிகப்பெரியது. அதாவது $280 பில்லியன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இவங்களோட பொதுவான கான்செப்ட் என்னன்னா, இந்தியாவுல சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ ரெக்ரூட் பண்ணி, அப்புறம் யுஎஸ் டாலர்ல பில் பண்றது. ஸோ இந்த ஒரு லேபர் ஆர்பிட்ராஜ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மிகப்பெரிய வெல்த் கிரியேஷன் கான்செப்ட்டா கடந்த 25 வருஷமா இருக்கு. இதனால தான் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், விப்ரோ மாரி ஜெயன்ட் கம்பெனிகள் உருவாச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் ஐடி ஸ்டாக்ஸ். முக்காவாசி மியூச்சுவல் ஃபண்ட்ல ஐடி செக்டார்ல இந்த மாரி பங்குகள் தான் இருக்கும். ஸோ இந்த செக்டார் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப மிகப்பெரியது. அதாவது கிட்டத்தட்ட 7.3% இந்தியாவோட ஜிடிபியே இத நம்பி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம 5லேருந்து 15% குளோபலா அவுட்சோர்சிங், முக்கியமா சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட், டெஸ்டிங், மெயின்டனன்ஸ், கன்சல்டிங் சொல்லி தொடர்ந்து குரோ ஆயிட்டு இருக்கு. இதுதான் முக்கியமான பேக்கிரவுண்ட். இவ்ளோ நாளா கொடி கட்டி பறந்துட்டு இருக்கிற இந்த செக்டார் இப்போ மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸ சந்திக்குது. ஏஐ ஜெனரேட்டிவ், அதாவது ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. செயற்கை நுண்ணறிவிலேயே ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டா, துல்லியமா, அக்யூரேட்டா பண்ண முடியுது. அதாவது கோடிங், டெஸ்டிங், மெயின்டனன்ஸ் இது எல்லாமே ஏஐனால பண்ண முடியுங்கிறதால, இன்வெஸ்டர்ஸோட கான்ஃபிடன்ஸ் இந்த மாடல் மேலேயே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதனால தான் ஐடி செக்டார் தொடர்ந்து கீழ வந்துகிட்டே இருக்கு. கடந்த 6லேருந்து 12 மாசமா. 2வது முக்கியமான காரணம் ட்ரம்போட டாரிஃப். ட்ரம்ப் டாரிஃப் அறிவிச்ச உடனே இந்தியன் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் மட்டுமே 4.25% சரிஞ்சது. ஐடி ஃபோக்கஸ்ட் இம்பாக்ட் அடுத்ததா பார்த்தா H1B விசா. H1B விசாவோட ஃபீஸ எக்கச்சக்கமா ஏத்துனதால எல்லாருமே பயந்தாங்க. இனிமே H1B விசால யாரும் யுஎஸ்க்கு முடியாது அப்படின்னு. ஸோ அதனால மிகப்பெரிய சரிவ அடுத்ததா சந்திச்சது. கரண்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு இன்ஃபோசிஸ் கொடுத்த கைடன்ஸ் மார்க்கெட்டையே அதிர்ச்சியாக்கிடுச்சு. ஏன்னா 4% இருக்கும், இல்ல அதுக்கும் மேல இருக்கும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு 1.5லேருந்து 3.5 தான் அதோட குரோத் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, ஃபர்தரா எல்லாமே கீழ விழ ஆரம்பிச்சது. முக்கியமா இன்ஃபோசிஸ் மட்டுமே 7% வரைக்கும் ஒரே நாள்ல கீழ விழுந்தது. கடந்த 25 வருஷம் இல்லாத அளவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியில 25%க்கும் மேல கீழ விழுந்திருக்குன்னா, அது ஐடி செக்டார் தான். ஸோ இப்போதைக்கு இருக்கிற செக்டார்லயே ஒரு வொர்ஸ்ட் பெர்ஃபார்மிங் மேஜர் செக்டார் எதுன்னா, அது ஐடி செக்டார். இன்ஃபோசிஸ் மட்டும் தனியா எடுத்து நம்ம ரிவ்யூ பண்ணோம்னா, அதோட பிரைஸ் இப்போதைக்கு 52 வீக் லோல இருக்கு. இந்தியாவுல இருக்கிற டாப் 10 மார்க்கெட் கேப் கம்பெனில அதோட இடத்த 10வது இடத்துலேருந்தும் இழந்துருச்சு. கிட்டத்தட்ட 2,00,000 கோடிக்கும் மேல ஒரே வருஷத்துல அதோட மார்க்கெட் கேப் சுத்தமா காலியாயிடுச்சு. ஆனா, அதோட ஃபண்டமெண்டல்ஸ் இப்பவும் சூப்பரா இருக்கு. ஏன்னா, ப்ராஃபிட் 21% மேல அதிகமா இருக்கு. நெறைய டீல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட $14.9 பில்லியன் நான் இப்ப சொல்றேன். ஆனா, அது இன்னும் அதிகமா கூட அவங்களோட டீல்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம டிவிடெண்டும் 11.6% இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஐடி கம்பெனி, லார்ஜ் கேப் ஐடி கம்பெனின்னு எடுத்து பார்த்தா, இன்ஃபோசிஸோட ஃபண்டமெண்டல் இப்பவும் சூப்பரா தான் இருக்கு. ஸோ மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் ஐடி செக்டார் சரியான கரண்ட் கொலாப்ஸ்ன்னு பார்க்க முடியாது. ஏன்னா, ஸ்ட்ரக்சுரலா ஃபியூச்சர் ரிஸ்க்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு நெறைய பேர் அத வந்து வித்து தீர்த்துட்டு இருக்காங்க. வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா, 10 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு ரொம்ப சீப்பா இருக்கு. கிட்டத்தட்ட ஹிஸ்டாரிக்கலி சீப்பான ஒரு டெரிட்டரில இருக்குன்னு சொல்லலாம். ஐடி செக்டார்ல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும். இந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லாம் இந்த அளவுக்கு கிராஷ் ஆகி வந்துட்டு இருக்கும்போது, மிட் கேப் ஐடி ஸ்டாக் பெர்சிஸ்டென்ட், கோஃபோர்ஜ், எம்ஃபசிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20, 31% வரைக்கும் ரெவென்யூ குரோத் இருக்கு. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4%க்கே தள்ளாடுது. ஸோ இத மனசுல வச்சுக்கிட்டு மிட் கேப்ப வாங்கலாமா அப்படின்னு நீங்க கேட்கக்கூடும். ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒரு வியூ எடுத்து பார்த்தோம்னா, இப்போ உள்ள பெயின் பாயிண்ட்ட தவிர்த்து பார்த்தா, இந்த ஏஐனால இருக்கிற ரெவென்யூ குறைஞ்சாலும், யுஎஸ்ல உள்ள ஸ்பெண்டிங்கும் குறைஞ்சாலும்,
செக்டாரோட டீரேட்டிங் இப்போதைக்கு நெருங்கிட்டு இருக்கு. ஸோ ரெக்கவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல அந்த அளவுக்கு பெரிய ரெக்கவரி இருக்க முடியாது. ஸோ அடுத்த வருஷத்துலேருந்து இந்த ஏஐ சம்மந்தமான இம்ப்ளிமென்டேஷன் டீல்ஸ்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண தான் வருமானம் அதிகமாகும். ஸோ இப்போதைக்கு ஐடி எப்படி இருக்குன்னா, சிஸ்டமேட்டிக்கா இப்போ ஏஐனால வர வருமானம்லாம் ரியலைஸ் பண்றதுக்கே இன்னும் டைம் ஆகும். அந்த ரோல் அவுட்ஸ்லாம் பண்றதுக்கே அடுத்த வருஷம் ஆயிடும். ஸோ அடுத்த வருஷத்துலேருந்து ஒரு நல்ல ரெக்கவரி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேற எந்த விதமான ரெசிஷனும் வராம இருக்கணும். ஏஐ பத்தின ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, 2030க்குள்ள 300லேருந்து 400 பில்லியன் வரைக்கும் டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட். அதாவது ஏஐ சர்வீசஸ் சம்பந்தமான மார்க்கெட் மட்டுமே இந்த அளவுக்கு பெருகும் அப்படின்னு. அது பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஐடி இண்டஸ்ட்ரியோட மிக பெரிசு. ஸோ இப்போதைக்கு இருக்கிற ஹெட் கவுண்ட் மாடல்லேருந்து ஏஐ பார்ட்னர் மாடலுக்கு டோட்டல் ஐடி இண்டஸ்ட்ரி அதுக்குள்ள ஃபுல்லா மாறிடும். மார்க்கெட்டோட எந்த எக்ஸ்பர்ட்ட கேட்டாலும், நிஃப்டி இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 13லேருந்து 14 வருஷம் வரைக்கும் 17 வருஷம் எடுத்து பார்த்தோம்னா, தொடர்ந்து பாசிட்டிவ் ரிட்டர்ன் தான் குடுத்திருக்கு. ஒரு 3லேருந்து 4 வருஷம் மட்டும் தான் நெகட்டிவ் ரிட்டர்ன். அது இந்த வருஷமும் அடங்கும். ஸோ இது வந்து ஒரு டிரான்சிஷன் தானே ஒழிய, கம்ப்ளீட்டா எக்ஸ்டிங்க்ட் ஆயி ஃபுல்லா க்ளோஸ் ஆகுறது கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மள மாரி சிறிய முதலீட்டாளர்கள் இப்போதைக்கு என்ன பண்ணலாம்? ஸோ எனக்கு வந்து ஒண்ணும் புரியல. எந்த கம்பெனி எப்படி ஆகும்னே என்னால கண்டுபிடிக்கவே முடியல. யார் ஏஐ சம்மந்தமான ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்காங்கன்னு தெரியல. எப்படி அத எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு, பெஸ்ட் மெத்தட் நிஃப்டி ஐடி இடிஎஃப்ல வாங்கிட்டே இருக்கிறது. ஏன்னா ஒரு நல்ல ஸ்ப்ரெட் கிடைக்கும். ரிஸ்க் கம்மியா இருக்கும். ஆவரேஜா என்ட்ரி பிரைஸ வந்து நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணிட்டே இருந்தோம்னாலே போதும். அது ரெக்கவரி ஆகும்போது நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அப்படி இருந்தாலும் எஸ்ஐபி தான் பெஸ்ட்டு. லம்ப் சம் இடிஎஃப்லயும் பண்ணக்கூடாது. நான்லாம் ஐடி செக்டார்ல எல்லா பங்குகளையுமே ரொம்ப முன்னாடியே வித்துட்டேன். அதாவது போன வருஷம் மிட்டுலயே கம்ப்ளீட்டா எக்ஸிட் ஆயிட்டேன். ஏன்னா, ஏஐ சம்பந்தமான இந்த இம்பாக்ட் வந்து ரொம்ப கொடூரமா இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் எக்ஸிட் ஆயிட்டேன். ஸோ இதுவரைக்கும் நீங்க இன்னும் எக்ஸிட் ஆகலன்னா, இப்ப எக்ஸிட் ஆகுறது வேஸ்ட். ஸோ இப்ப பேனிக்ல எக்ஸிட் ஆனீங்கன்னா, நிச்சயமா மல்டி இயர் லாஸ புக் பண்ற மாரி இருக்கும். அது வந்து தேவையில்லை. அந்த மாரி இல்லாம, இப்போ உள்ள இப்போ லாஸ் 40, 50% லாஸ்ல இருந்தாலும், அத கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி, ரிவ்யூ பண்ணி ரெக்கவர் பண்றது தான் பெட்டர். ஏன்னா, இல்லன்னா உங்க போர்ட்ஃபோலியோல ஐடி ஸ்டாக்ஸ் மட்டுமே அதிகமா இருந்தா, இந்த லாஸ் ரொம்ப பூதாகரமா இருக்கும். மிட் கேப் ஐடி ஸ்டாக்ஸ் இப்போதைக்கு ஓரளவுக்கு வந்து ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, அவங்களுடைய ப்ராஃபிட் பெர்சன்டேஜும், ரெவென்யூ பெர்சன்டேஜும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது, அத சேஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில மிட் கேப் ஐடியோட வேல்யூவேஷன் இன்னமும் அதிகமா இருக்கு. அதனால அது என்ன ஆகும்னு நம்மால சொல்ல முடியாது. ஸோ எந்த அளவுக்கு அவங்களோட குரோத் சஸ்டைனபிள், எந்த அளவுக்கு அதில ஏஐ பெனிட்ரேஷன் ஜாஸ்திங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாரி தெரிஞ்சா மட்டும் தான் மிட் கேப் ஐடியும் வாங்கணும். இல்லன்னா, இதுவும் வந்து கொஞ்ச நாள்ல கிராஷ் ஆறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ பிரீமியம் வேல்யூவேஷன் உண்மையிலேயே சஸ்டைனபிளா இருக்குமா? உண்மையிலேயே ஜஸ்டிஃபயபிளா இருக்குமா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் என்னால கிளியரா செலக்ட் பண்ண முடியலங்கிற ஒரே ரீசன்னால, நான் தொடர்ந்து அத அவாய்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ லிக்விட் ஃபண்ட்ல அவாய்ட் பார்க் பண்ணிட்டு, 1 ஆர் 2 குவார்ட்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி, உண்மையிலே ஒரு நல்ல ரெக்கவரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், ஏஐ சம்மந்தமான ரெவென்யூ அந்த கம்பெனிஸ்ல இருக்குங்கிறப்ப, நம்ம வந்து ஒரு ஸ்டாகர்ட் மேனர்ல என்டர் பண்ணலாம். சரி, இன்ஃபோசிஸ் இல்ல, டிசிஎஸ் இல்ல, மிட் கேப் ஐடியும் இல்ல. நீங்க ஏதோ ஒரு ஐடி கம்பெனி வாங்குறேன்னு சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சாஃப்ட்வேர். இது இந்தியாவுல ஓஎஃப்எஸ்எஸ்ன்னு லிஸ்ட் ஆயிருக்கு. இதோட ஸ்ட்ராங் பேரன்டேஜ் நம்பர் 1 ரீசன் ஆரக்கிள் கார்ப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுல உங்களுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். 2வது இந்த பேங்கிங், ஃபினான்ஸ் சர்வீஸ் அப்புறம் இன்சூரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நிஷ் லீடர்ஷிப் இவங்களுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 300 பேங்க்குக்கும் மேல, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கும் மேல இந்தியால மட்டுமே இவங்களோட சொல்யூஷன் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது 2வது ரீசன். 3வது முக்கியமான ரீசன் குளோபல் பிரசன்ஸ். இந்தியா மட்டும் கிடையாது, வேர்ல்ட் வைட் இருக்கு. கிட்டத்தட்ட 80 கண்ட்ரிகளுக்கு மேல. அப்புறம் 4வது இந்த கிளவுட், ஏஐ இதெல்லாம் வந்து பிஎஃப்எஸ்ஐல ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒய்எஃப்எஸ்எஸ்.
அப்புறம் 5வதா பெருசா என்ட்ரி பேரியர் எதுவும் கிடையாது. ஸ்டிக்கி ரிலேஷன்ஷிப் கிடையாது. அதாவது ஒரு நாட்ட மட்டும் நம்பிக்கிட்டு, ஒரு பர்ட்டிகுலர் ஏரியா மட்டும் நம்பிக்கிட்டு கிடையாது. பிஎஃப்எஸ்ஐ அப்படிங்கிறது ஒரு தனி செக்மெண்ட்டா நம்ம பார்த்தாலும், அதுல ரொம்ப ஃபாஸ்ட்டா புதுமைகள புகுத்தி, இன்னோவேட்டிவா இருக்கிறதால, நான் இந்த கம்பெனிய எல்லா ஐடி கம்பெனிய விட பெட்டரா இருக்கும்னு தோணுது. ஸோ இப்போதைக்கு இதோட வளர்ச்சி அபரிமிதமா இருக்கு. எல்லா ஐடி கம்பெனி கீழ போகும்போது, இது மட்டும் ஆப்போசிட்டா மேல போயிட்டு இருந்தது கடந்த 1 ஆர் 2 மந்த்ஸா. ஸோ இதெல்லாம் தான் ரீசன். நான் OFSS மட்டும் தான் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். மத்த ஐடி கம்பெனிஸ் வாங்குறதுக்கு எனக்கு இன்னும் டைம் ஆகும் தான் தோணுது. ஸோ நான் வாங்குறேன்னு சொல்லி நீங்க வாங்கணும்னு கிடையாது. ஸோ இத இன்னும் நல்லா டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணுங்க. ஸோ ஐடி தரமட்டத்துக்கு வந்துருச்சு. இப்ப வாங்கலாம் அப்படின்னு நெறைய ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர் சொன்னாலும், அனலிஸ்ட் சொன்னாலும் என்ன கேட்டீங்கன்னா, இன்னும் ஒரு நல்ல தருணம் வரவே இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ எஸ்ஐபி மோட்ல இடிஎஃப் வாங்குறது தப்பே கிடையாது. ரொம்ப நல்ல விஷயம். ஆனா, இல்ல எல்லாம் நல்லா கீழ வந்துருச்சுன்னு சொல்லிட்டு லம்ப் பண்ணீங்கன்னா, அது இன்னும் 20, 30% கீழ போனதுன்னா, உங்க போர்ட்ஃபோலியோ காலியாயிடும். ஸோ அந்த தப்ப மட்டும் பண்ணாதீங்க. நல்லா விசாரிச்சு, அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் வாங்குங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதால ஓஎஃப்எஸ்எஸும் வாங்கிராதீங்க. இன்ஃபாக்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஸ்டாக்ல இதுவும் ஒண்ணு. கிட்டத்தட்ட ரூ. 10,000 ஒரு ஸ்டாக். இல்ல 10,000க்கு மேலயே கூட இருக்கும். நான் ஏன் வாங்குறேன்னா, நெறைய ரீசன் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் லாங் டர்மாகவும் நான் இன்னும் பார்க்கல. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் ஒரு 10லேருந்து 13,000 வரைக்கும் போச்சுன்னா, ஒரு சாலிடான 20லேருந்து 30% எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சா நான் வெளில வந்துருவேன். அதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. பட் இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாருக்கும் ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. நான் நிச்சயமா மத்தவங்களுக்கு இத அட்வைஸும் பண்ண மாட்டேன். ஐடி செக்டார் ஏன் இவ்ளோ மந்த நிலையில இருக்கு? இவ்ளோ ஏன் கீழ விழுந்தது? அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். அதே மாதிரி நான் ஏன் இந்த ஸ்டாக்க செலக்ட் பண்ணேன்? நான் எந்த மாரி ரேஷனல் வச்சிருக்கேங்கிறதும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இருந்தாலும் நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நல்லா உங்களோட ரிசர்ச் பண்ணிட்டு, நல்லா கன்சல்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது டெசிஷன் எடுங்க. அவசரப்பட்டு வாங்கி மாட்டிக்காதீங்க. ஏன்னா ஐடி செக்டார் இப்பவும் ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கு. மத்தபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தர்றதுக்கு நன்றி, நன்றி, நன்றி.